ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் சீரா புராணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ஆசிரியர் குறிப்பு அப்புறம் நூல் குறிப்பு பார்த்துட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். சீரா புராணத்தின் ஆசிரியர் உமறு புலவர். இவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர். நெக்ஸ்ட்டு வள்ளல் சீதகாதி எனப்படும் அப்துல் காதர் மரைக்காயரின் வேண்டுகோளின்படி உமறு புலவர் சீரா புராணத்தை எழுதினார். அப்துல் காதர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதகாதி இவரோட வேண்டுகோளுக்கு ஏற்பதான் உமறு புலவர் சீரா புராணத்தை எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த சீரா புராணத்தை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்துல் காதர் மரைக்காயர் இறந்திருப்பாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அபுல் காசிம் மரைக்காயர் அப்படின்றவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணவர் அப்துல் காதர், ரெண்டாவது ஹெல்ப் பண்றவர் அபுல் காசிம். நெக்ஸ்ட் உமறு புலவரின் சிறப்பு பெயர் என்ன பெயர் அப்படின்னா இஸ்லாமிய கம்பர். இஸ்லாமிய கம்பர். உமறு புலவர் எழுதிய மற்றொரு நூல் முதுமொழி மாலை. முதுமொழி மாலை 80 பாக்களை கொண்டது. இதே மாதிரியே முகுந்த மாலைன்னு ஒரு நூல் இருக்கும். அதை குலசேகர ஆழ்வார் எழுதியிருப்பாரு. இது முதுமொழி மாலை 80 பாக்கள். இவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஊர் தூத்துக்குடி, நாகலாபுரம், கீழையூர். தூத்துக்குடி மாவட்டம், நாகலாபுரத்துல கீழையூர். நெக்ஸ்ட் எட்டயபுரத்தின் ஆஸ்தான புலவர் இவர். எட்டயபுரத்தின் ஆஸ்தான புலவர். உமறு இறப்பிற்கு பிறகு சீரா புராணம் இயற்ற உதவியவர் அபுல் காசிம் மரைக்காயர். நெக்ஸ்ட் சீரா புராணம் முடிவதற்கு முன்பாக உமறு புலவர் காலமானார். சீரா புராணம் எழுதுறதுக்கு முன்னாடியே உமறு புலவர் எழுதியிருப்பாரு. மீதி பகுதியை எழுதினவர் யார் அப்படின்னா பனு அகமது மரைக்காயர். பனு அகமது மரைக்காயர். இந்த பனு அகமது மரைக்காயர் எழுதின அந்த பகுதிகளை மட்டும் சின்ன சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சீரா. நெக்ஸ்ட் இந்த உமறு புலவர் எழுதின இந்த சீரா புராணம் முகமது நபியின் வாழ்க்கை வரலாறை பற்றி கூறக்கூடியது. இலங்கை தமிழ் முஸ்லிம்களின் முக்கியமான நூல். நெக்ஸ்ட் உமறு புலவரோட மகன் யார் அப்படின்னா கவி களஞ்சிய புலவர். கவி களஞ்சிய புலவர். நெக்ஸ்ட் நூல் குறிப்பு பார்க்கலாம். சீரா புராணம். சீரா கூட்டல் புராணம். சீரா அப்படின்னா சீரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு மொழியிலிருந்து தெரிஞ்ச தமிழ் சொல்லுதான் சீரா. இந்த சீரா அப்படின்றதுக்கு வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். புராணம் அப்படின்றதுக்கு வரலாறு அப்படின்றது பொருள். நெக்ஸ்ட் சீரா புராணம் முகமது நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய புனித நூல். சீரா புராணம் முகமது நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய புனித நூல். சீரா புராணம் 2 பாகங்களை கொண்டது. முதல் பாகம், 2ஆம் பாகம். முதல் பாகம் 45 படலங்களையும், 2வது பாகம் 47 படலங்களையும் உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் சீரா புராணத்தில் வரும் காண்டங்கள் 3 காண்டங்கள். விலாத்தத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். விலாத்தத்து காண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறப்பியற் காண்டம். அதாவது விலாத்தத்து அப்படின்ற அரபு சொல்லுக்கு பிறப்பு அப்படின்றது அர்த்தம். விலாத்தத்து காண்டம் மொத்தம் 24 படலங்களை உள்ளடக்கியது. நுபுவத்து காண்டம் அப்படின்னா செம்பொருட்காண்டம் அப்படின்னு அர்த்தம். அதாவது தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லக்கூடிய காண்டம். இது மொத்தம் 21 படலங்களை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னா செலவியர் காண்டம். இதுக்கான அர்த்தம் இடம்பெயர்தல். இதுல இருக்கக்கூடிய படலங்கள் மொத்தம் 47. அப்ப காண்டங்கள் மொத்தம் 3. விலாத்தத்து, நுபுவத்து, ஹிஜ்ரத்து காண்டம். நெக்ஸ்ட் படலங்களின் மொத்த எண்ணிக்கை 92. படலங்களின் மொத்த எண்ணிக்கை 92. பாடல்களின் எண்ணிக்கை 5027. 5027. இதில் வரக்கூடிய பா விருத்தப்பா. சின்ன சீராவில் மட்டும் உள்ள பாடல்கள் 2145. நெக்ஸ்ட் இந்த சீரா புராணத்தை சிந்தை அள்ளும் சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. சீரானா வாழ்க்கை, புராணம் அப்படின்னா வரலாறு. இதை எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னா சின்ன சீராவை எழுதின பனு அகமது மரைக்காயர் அவர்கள் அபுல் காசிம் மரைக்காயர் முன்னிலையில இதை அரங்கேற்றம் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர். செய்கு தம்பி பாவலர். நெக்ஸ்ட் உமறு புலவர் வள்ளல் சீதகாதியை செத்தும் கொடுத்தான் சீதகாதி என்று புகழ்ந்துள்ளார். செத்தும் கொடுத்தான் சீதகாதி. இறந்ததுக்கு அப்புறமும் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனாலதான் செத்தும் கொடுத்தான் சீதகாதி என உமறு புலவர் சீதகாதியை புகழ்ந்துள்ளார். ஒரு சில குறிப்புகள் பார்த்துக்கங்க. இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் முதன்மை எந்த நூல் அப்படின்னா சீரா புராணம்.
புலி வசனித்த படலம் விலாத்தத்து காண்டலத்துல வருது. புலி வசனித்த படலம் விலாத்தத்து காண்டம். முகமது நபியை மந்திரமலைக்கு நிகராக ஒப்பிடுவர். மந்திராச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரமலைக்கு நிகராக ஒப்பிடுவர். கேளல் அப்படின்னா பன்றி. கேளல் அப்படின்னா பன்றி. மேற்கோள்கள் வந்து பார்த்துக்கங்க. இன்று தொட்டிவன் நெறியினில் உயிர் செகுதிடுவ தன்று வேறொரு காட்டினீர் புகுவென் ஜறைந்த மஞ்சள் உன்றிய முகமதில் மலரடி வணங்கி நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இது புலி வசனித்த படலம். அந்த புலியை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, திருவினும் திருவாய் பொருளினும் பொருள்வாய் தெளிவினும் தெளிவாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவினுக்கு அணுவாய் மதித்திடா பேரொளி அனைத்தும் பொருளினும் பொருவா விடினும் விடிவாய் பூதளத்து உறைந்த பல்லுயிரின் கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருதனை பொருத்துதல் தருதே. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து சீரா புராணத்துல வரக்கூடிய பாடல் வரிகள். நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு காப்பியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.